முதல்ல சிரியாவோட வீழ்ச்சி, அடுத்தது எஜிப்ட் தான் அப்படிங்கிறது போல அந்த சிரியாவோட எபிசோட் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். அந்த டைம்ல என்னப்பா, சிரியானா அடுத்தது ஈரான் இருக்கு, ஈராக் இருக்கு, ஏதோ ஒரு இது இருக்கு. எதுக்கு தேவையே இல்லாம எஜிப்ட் அப்படிங்கிறது போல யோசிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ அமெரிக்காவோட முன்னாள் நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அதுவும் டக்ளஸ் மெக்ரார்கர் அவர்கள்லாம் இப்ப நம்மளோட கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இணைஞ்சு செயல்படுறாங்களோ அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. அடுத்தது பாவம்டா எஜிப்து அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன், என்ன, எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் வந்துரும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இப்ப பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிறது போல. அடுத்தது பஷர் அல் அசாத் அவர்கள், அவர் தரப்புல ரொம்ப நாள் கழிச்சு அவர் தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலா நான் வந்து என்னைய கூட்டிட்டு போங்க. நான் இங்க போறேன், அங்க போறேன்லாம் எதுவுமே இல்லீங்க. அதான் அசைலம் கேட்கவே கிடையாது ரஷ்யா கிட்ட. டமாஸ்கஸ்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, ரஷ்யாவோட மிலிட்டரி பேஸ் இருக்கே லத்தாக்கியா, அங்க போயி அந்த இடத்துல நின்னு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்காக போனேன். பட் ஆனா அந்த டைம்னு பார்த்து டமாஸ்கஸ் எல்லாம் விழுந்துட்டாங்க. யாருமே சண்டையே பிடிக்கல அப்படிங்கிற போல சொன்னாங்க. அந்த டைம்ல வேற வழியே இல்லாம மாஸ்கோல இருக்கிறவங்க தான் எங்கள ஏர்லிஃப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. யாரும் என்கிட்ட கேட்கல. நானும் யார்கிட்டயும் கேட்கல. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற பஸ்ரல்லா சாத்தா அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் சேனல்ல போட்டிருக்காங்க. அவரோட டெலகிராம் சேனல் தான் இது அவரு போட்டாரா? இல்ல என்ன? ஏதுங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் கிளியரா தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ சிரியாக்குள்ள பெருமளவுல அமெரிக்காவோட படைகள் பஷர் அல் ஆசாத் அவர்களோட பேஸ், ரஷ்யாவோட பேஸ் இருந்த இடத்துலலாம் அமெரிக்கா போய் உட்கார்றாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனா இப்ப துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இருந்த இடத்துக்குலாம் போய் உட்கார்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் பண்ணியிருந்திருக்காங்க. யாருக்கு? இந்த எஸ்டிஎஃப்க்கும் சரி, அதாவது சிரியன் டெமோக்ராட் ஃபோர்ஸ் இந்த குருதின மக்களுக்கும் சரி, துருக்கி பேக்டுன்னு சொல்றாங்க இல்லையா? ஃப்ரீ சிரியன் ஆர்மி. அவங்களுக்கு வந்து மத்தியஸ்தம் பண்ணி பார்த்துருக்காங்க. அது வந்து ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஹெச்டிஎஸ் ஆட்சி அமைச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல மத்தியஸ்தம் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தீவிரவாத லிஸ்ட்ல இருந்து அவங்கள எடுக்கணும் வெளிய அப்படிங்கிறதுக்கான ரெக்வெஸ்ட் ஜோலானி அவர்கள் தரப்புல இருந்து இருந்தது. இப்ப கதிர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட வச்சுக்கிறாங்க. ஏங்க எடுத்து விடுங்க தீவிரவாத லிஸ்ட்ல இருந்து. எல்லாரும் அப்புறம் பண்றாங்க. நம்மளும் பண்ணிடலாங்க. எடுத்து விடுங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்குது. கதிர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. ஏன்னா ஒன்ஸ் அதுலருந்து ரிமூவ் பண்ணாதான் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பாங்க ரஷ்ய தரப்புலருந்து. ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தரலாம். இப்ப இந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மி அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா? சைடுல ஒரு வீடியோ போய் இவ்ளோட இருக்கும். இந்த கொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லெபனான்குள்ள பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மிக பெரும் பேசுபொருளா மாறி இருக்கு. என்னடா இது ஃப்ரீ சிரியன் ஆர்மி கொடிகள் எதுக்கு ஹிஸ்புல்லா இருக்கக்கூடிய பகுதிகள்ல பறக்குது அப்படிங்கிறது போல துருக்கி பேக்டு என்ன துருக்கி அங்க பவர் காட்ட போறாங்களா லெபனான்ல? இதுக்கு மேல முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பிராந்தியத்தையே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல எண்ணங்கள் ஏதாவது இருக்கா? ஒட்டோமன் எம்பையர் இஸ் பேக். உண்மையாலுமே பேக் தானா? அப்படிங்கிற போல இருக்கு. இப்போதைக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி வந்து எக்கனாமிக்கலி கேப்பபிளா இல்ல. அது செய்யணும்னு நெனைச்சாலும், ரிவைவ் பண்ணணும்னு நெனைச்சாலும் சிக்கல் தான். இருக்கக்கூடிய பகுதிகள எடுத்துக்கலாம், அனெக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அத மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கல். ஏன்னா அதிக அளவுல அகதிகள் இருக்காங்க. அந்த அகதிகள துருக்கியில வச்சு மேனேஜ் பண்ண முடியலன்றதுக்காக தான் சிரியால ஆட்சி கவிழ்ப்பே நடத்தியிருக்கிறாங்க. இப்போ மிக பெரும் அளவுல யூரோப்ல இருந்து இங்க வராங்க அப்படிங்கும்போது, பெருமளவுல அகதிகள் இருப்பாங்க. அது பணம் குடுத்து சிரியாக்கு அனுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. பட் ஆனா இந்த மிடில் ஈஸ்ட்ல என்னமோ ஒரு மாதிரியான அ பேட்ச் போடுறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மிக பெரும் அளவுல தோல்விகள்ல முடிஞ்சுகிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பொறுத்து வந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரத்துல என்ன மாரியான அணிகள் இந்த பகுதியில சேருதுன்னு. அப்புறம் அந்த சிரியாவோட இதுலயே வந்து பார்த்திருந்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். அத மாத்தி சொல்லிட்டேன். அதாவது எலியாட் போர்ட்ன்னு சொல்லிட்டேன். ஹைஃபா போர்ட்ன்னு சொல்றதுக்கு. ஏன்னா, இப்ப இந்த கோலன் ஹைட்ஸ் வந்து சிரியாவோட தெற்கு பகுதியில அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்கும்போது, சிரியால இருந்தும் சரி, ஈராக்ல இருந்தும் சரி, ஏன்னா பெரும்பான்மையான சிரியாவோட தெற்கு பகுதி வந்து அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. இந்த அல்டான் பகுதிலாம் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அங்கிருந்து எடுக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் இந்த சிரியாவோட தெற்கு பகுதி அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா இருக்கும்போது, இப்போ கோலன் ஹைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அப்படியே இஸ்ரேலோட ஹைஃபா போர்ட் வழியா விட்டாங்க அப்படின்னா, மெடிட்டரேனியன் சி வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால செஞ்சுக்க முடியும். ஃபியூச்சர்ல பைப்லைன் போடணும்னாலும் இது போல பைப்லைன் போட்டுக்கலாம். சிரியாவோட தெற்கு பகுதி, அது இதுக்கு மேல இஸ்ரேலோட பகுதி தாங்க அப்படிங்கிறத அங்கீகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேலோட எப்படி சிரியாவோட தெற்கு பகுதியா இருந்த இஸ்ரேலோட ஒரு பகுதி, அப்படியே ஹைஃபா போர்ட் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, பைப் போட்டு எடுத்தாங்க அப்படின்னா, அங்க ட்ரில் பண்ணா நேரா யூரோப்பியன் யூனியனுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் கத்தாரோட கேஸு, பெட்ரோலு எல்லாத்தையும் பம்ப் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கலாம்.
ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு இன்கம் கிடைச்ச மாரி இருக்கும். ஸோ அதுக்கான வேலைகள்ல இறங்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இப்போ துருக்கியும் சரி, எஜிப்டும் சரி மிக பெருமளவுல மோதல் போக்குல இருந்தாங்க. இப்போ இது போல ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இருவரும் நண்பர்கள் ஆகுறாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி ஓகே. ஓரளவுக்கு நம்ம சிரியால நடக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவா பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம அப்படியே அடுத்தடுத்த செய்திகள நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது அப்படியே இந்த யெமன் ஹவுதீஸ் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்கா தொடர் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணலாமா? அப்படிங்கிறது போல யோசனையில இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சுட்டே இருங்க. ஆனா நாங்க ஒரு மிசைல் அனுப்பிடுறோம் அப்படிங்கிறது போல, திரும்பவும் யெமன் ஹவுதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல டெல் அவிவ்ல ஸ்வைங்ன்னு சொருக்கியிருக்காங்க. ஆ மிக பெருமளவுல இழப்புகள்லாம் இல்லீங்க அப்டின்னாலும், இது ஒரு த்ரெட்டாவே இருந்துகிட்டு தான் இருக்கு இஸ்ரேலுக்கு. யெமன் ஹவுதீஸ் எப்ப பாரு அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன் எப்ப பாரு குண்டுகள கட்டிட்டு கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் வேஸ்ட் லேண்ட்லாம் போட்டு வந்துர்றாங்க. ஏன்னா, அட்டாக் பண்றாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்டின்னா, கேப்பபிலிட்டீஸ் கொஞ்ச நாளைக்காவது குறையணும். ஆனா இது வீரியமா இருக்கே அப்டிங்கும்போது, என்ன அட்டாக் பண்றாங்க அப்டிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? இறங்குனோமா உள்ள ஆ நியூட்ரலைஸ் பண்ணோமா அப்படிங்கிறது போல இருக்கணும் இல்லையா? ஏன்னா முன்னாடி மாரி கிடையாது. இந்த உலகம்ன்றது வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இறங்கியிருக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா இதுல கால வச்சுட்டாங்க, உள்ள இறங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, மிக பெரும் சிக்கல்ல மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. டைரக்ட்டா போர்ல இன்வால்வ் ஆகுற மாரி இருக்கும். இது ஒரு உக்ரைன் மாரி மாறிரும். அப்ப யமன் ஹவுதீஸ் அமெரிக்கா வந்து அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்துன்னா, வியட்நாம் வார் இருக்கு இல்லையா? ஸோ அதே போல தான் இப்ப உக்ரைன்ல நடக்க போகுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யமன் ஹவுதீஸ்லயும் அதே போல செஞ்சுருவாங்க அப்படிங்கிறனால அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா யமன் ஹவுதீஸ் வந்து லேசுப்பட்ட ஆளுங்கள்ல ஃபைட்டர்ஸ்லாம் பெருமளவுல இருக்காங்க. ஆயுதங்கள்லாம் அதிநவீனமா இருக்கு. ட்ரோன்கள் இருக்கு. ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் டனல் அப்படியே கீழ குனிஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கங்க, இந்த படத்துலலாம் தமிழ் படம்லாம் வரும் இல்லையா? அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்கும் இல்லையா? அதுபோல இங்கேயும் பெருமளவுல டனல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதெல்லாம் பெருமளவுல அழிக்க முடியாது. ஏன்னா அது முடியாது. லிட்டரலா அந்த மாரியான ஆயுதங்கள் யார்கிட்டயுமே கிடையாது. எல்லா டனலையும் ஒரு செகண்ட்ல அழிக்கிற மாரியான ஆயுதங்கள் யார்கிட்டயும் இல்ல. அணு ஆயுதம் போட்டாலும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாங்கன்னா, ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. சரி ஓகே. யமன் ஹவுதீஸோட நிலவரம் இப்போதைக்கு இங்க இருக்கு. அடுத்தது குறி வச்சிருக்காங்க. எந்த மாரியான இழப்புகள் ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வார் ஆஃப் அட்ரிஷன்ல பல நாடுகள் இவங்கள தள்ளி விடலாமா, அவங்கள தள்ளி விடலாமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகளும் விழிப்புணர்வோட இருக்கனால அது நடக்க மாட்டேங்குது. இப்ப ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வியட்நாமோட கம்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த வியட்நாம்ல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்கா தோத்துட்டாங்க. ஸோ, அப்ப என்ன செய்யலாம் அப்டின்னா, பேச்சுவார்த்தை செஞ்சுட்டு கிராஜுவலா வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ, அதே போல இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையிலும் கிராஜுவலா உக்ரைன் விட்டு வெளிய போக ஆரம்பிச்சுருவாங்களா? அப்டின்ற கேள்விகள், சந்தேகங்கள் பல அனலிஸ்ட் தரப்பு வந்து வந்திருக்கு. நடக்குதா என்ன? அப்டிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறார் இல்லையா? ஃபண்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டு. ஒரேடியா விட்டுட்டு முடியாது. ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய பணங்கள்லாம் ஆட்டை போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைனுக்கு குடுக்கலாமா? அப்படிங்கிற யோசனையில இருக்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 2வது உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 பில்லியன் யூரோ கிட்ட குடுத்துறலாமா? அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன்ல பேசும்போது, வீட்டோ அப்படின்னா ஹங்கேரி தரப்புலருந்து வீட்டோ போட்டிருக்கிறாங்க. இதுக்கு மட்டும் கிடையாது. ஜார்ஜியாக்கு வீட்டோ போட்டுறலாமா? மக்களுக்கு எதிர்த்து அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எலக்ஷன் தப்பா நடந்திருக்குதுங்க அங்க நாட்ல. அந்த எலக்ஷன் வந்து கேன்சல் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்றாங்க ஜார்ஜியால. அதனால சாங்ஷன் போடலாமா அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. அதுக்கு வீட்டோ அப்படிங்கிற வேலை யார் செஞ்சுக்குன்னா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா. எதுனாலும் வீட்டோ அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து தரமா செஞ்சு விட்டுருக்காங்க. ஏதாவது குருவி ரொட்டி, குச்சி மிட்டாய், இல்ல ஏதாவது வேற ஏதாவது ஹங்கேரி குடுத்தாங்கன்னா, எப்படி ஸ்வீடன நாட்டோட சேர்த்து அத குடுத்துட்டாங்க இல்லையா? அதுபோல ஏதாவதுன்னா ஒத்துக்குவாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. தெரியல. பட் ஆனா இப்போ வந்து அவங்க பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? யூரோப்ல பிரான்ஸ் இருக்கு, ஜெர்மனி இருக்கு. தட்டி விட்டுட்டு எப்படி ஹங்கேரிக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஒரு நபர தேர்ந்தெடுத்துக்கிறாரு. விக்டர் ஆர்பன் அவர்கள. சோ அதனால இப்ப ஹங்கேரி மிக பெருமளவுல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ்ல மத்தியஸ்தம் பண்ற அளவுக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இப்ப பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா கனெக்டிவிட்டி ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறாங்க. ரஷ்யா ஒருவேளை உக்ரைன்ல முழுவதும் வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் சிக்கல் இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்தினால. ரஷ்யா வேற தயாராகுறாங்களாமே அடுத்த 10 வருஷத்துக்குள்ள பெல்லோஸ் அவர்கள் தரப்புல இருந்து வீடியோ பதிவு கூட போன பதிவுல பார்த்திருப்போம். அடுத்த 10 வருஷத்துக்குள்ள நாட்டோ வச்சு சண்டை பிடிக்க தயாராகணும். அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது எல்லாத்தையும் கருத்துல கூடும்போது, மேபி இதுக்கு மேல ஹங்கேரி மிக பெருமளவுல தயாராவாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பண்ணியாகணும், பாஸ் பண்ணியாகணும் பிரச்சனையா அப்படிங்கிறதுல ரெடி ஆவாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த மாசம் மாசம் தொகை குடுக்குறாங்க இல்லையா? ரஷ்யாவோட அசெட்ட ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அதோட தொகைய சொல்ல மறந்தேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, பல பில்லியன் அளவுக்கான ரஷ்யன் அசெட்ட வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா? இப்ப அந்த அசெட்ல இருந்து வரக்கூடிய இன்கம் சோர்ஸ்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்களா, இதுல மாசம் மாசம்
1.5 பில்லியன் அளவுக்கான தொகையை வந்து உக்ரைனுக்கு குடுக்கலாமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. பலே திட்டமா இருக்குதேப்பா! இது வந்து மிலிட்டரிக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்தது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவர் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள இன்வைட்டே பண்ணலையாமா. வந்தா பரவால்ல அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி செய்திகள்லாம் எப்படி வந்ததுன்னா, ட்ரம்ப் அவர்கள் அவரோட இனாகரேஷனுக்கு சீனாவ வச்சிருந்தாங்க. இது மாரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த டைம்ல ஜெலன்ஸ்கி அவர்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. புட்டின் அவர்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. இனாகரேஷன்லயே வச்சு பேச்சு முடிச்சிடலாம். அப்படிங்கோல யோசிச்சுக்கிறாரு அப்படிங்கோல சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட்லாம் இருக்கே அப்படின்னா, நெத்தனியாக அவர்களுக்கு தான் இருக்கு. மதிக்கவா போறாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருந்தது. பரவலா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூப்பிடவே இல்லையாமா. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். ஆ சரி பார்த்துக்கலாம். ஏன்னா டெமோக்ரஸி மலரணுங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர தான் அமெரிக்கா ஏத்துக்குவாங்க இல்லையா? அதனால எலக்ஷன் வர வச்சுருவாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன செய்ய போறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தது அமெரிக்கால எப்பவும் போல ஸ்கூல்ல திரும்பி ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இதனால என்ன மாரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு தெரியல. 2 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போறாங்க? ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பாங்களா? அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா, இந்த கன் கல்ச்சர் அப்படிங்கிறது அமெரிக்கால மிகப்பெரும் அளவுல இருக்கு. அதனால மாணவர்கள் அத எடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல யூஸ் பண்ணதுனால மிகப்பெரும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இத தடுக்கிறதுக்கு அமெரிக்கா என்ன மாரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தரலாம். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.